ஒரு நாளைக்கும் எத்தனையோ நம்ம தலைவன் முருகப்பெருமான் அதிசயம் நடத்திக்கிட்டே தான் இருக்காரு. இதை மனசார முருகன்கிட்ட வேண்டி எனக்கு இது கிடைக்கும், இது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், தலைவன் முருகன் மட்டும்தான். நான் எப்பயுமே எந்த ஒரு காணொலியிலும் எல்லா காணொலியிலும் சொல்றது என்னன்னா, நீங்க மனிதர்களை நம்பாதீங்க. உங்க வாழ்க்கையில மிகவும் துன்பமாக ஒரு மனம் உடைஞ்சி ஒரு நிலைமையில இருக்க போறதும் ஒரு மனிதனால மட்டும்தான். ஏதாவது எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் உங்களை ஒரு நேரத்துல காயப்படுத்தும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இந்த ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக இந்த மந்திரத்துக்கான இதை நான் 108 முட்டை சொன்னேன். ஒரு எத்தனையோ என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வருத்தத்துல இருந்தேன். ஒரு விஷயம் அது நடக்கணும், அப்படி நடக்கலன்னா அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பயத்திலையும் மனவேதனையிலையும். ஏன்னா யாருமே பக்கத்துல இல்லை, எந்த மனிதரும் கணவரும் இல்லை, கூட உற்றார் உறவினரும் கிடையாது, யாருமே ஒரு நண்பர் யாருமே கிடையாது அந்த நிமிடத்துல. ஆனா ஒரே ஒருத்தர் தான், முருக மேல மட்டும்தான் அந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். அதனால நீங்க அந்த சொன்ன மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொன்னதுல எப்படி இது நடந்தது, இது முருகன் நான் பேசுறது கேட்கிறாரா? கஷ்டத்திலையும் தாண்டி இந்த கஷ்டத்தை ஒரு மனுஷன் கிட்ட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோனுங்கிற மந்திரத்தை அவங்க மனசுல சொல்லிட்டே இருந்திருக்காங்க. முருகன் கிட்ட போய் ஒரே விஷயம் மட்டும் தான் கேட்டாங்க, எனக்கு யாருமே கிடையாது, எந்த மனிதர்களும் நான் நம்பல. ஏன்னா மனிதர் யாராவது இருந்தா கூட நாளைக்கு அவங்களால நான் ஏமாற்றப்படுவேன்னு எனக்கு தெரியும். முருகா எப்படியாச்சும் என்னை காப்பாத்து தலைவா அப்படின்னு அவங்க போய் கேட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அவங்க என்ன முருகன்கிட்ட மனசார போய் கேட்டாங்களோ அதை அப்படியே நடந்து கொடுத்துருக்காரு. இது அப்படியே எனக்கு சொன்னாங்க. அது இந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அதை ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ற பாருங்க. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்துக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க அந்த பிரச்சனையில எப்படி நீங்க உங்களை கடத்திக்கிட்டு போறீங்க. என்கிட்ட சொல்றது கூட முருகனே அடுத்த கட்டத்துல ஒரு வெறுப்பா என் மனசுல உண்டாக்கிடுது. ஏன் நான் உன்னை கும்பிடணும், நான் ஏன் வீட்டுல விளக்கேற்றணும். ஒரு சில பக்தர்கள் சொல்லும் போது கூட நான் அதிகமா அவங்ககிட்ட நான் காலை தவிர்த்துறேன். ஏன் காரணம் அப்படின்னா, சில விஷயங்கள் அவங்க சொல்லும் போது நான் ஒரே விஷயம் மட்டும்தான் அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் கிடையாது. இதை ஏன் அந்த பக்தியில அந்த பொறுமை கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு ஒரு நடக்கணும், ஒரு தேவை அப்படின்னா ஏதோ விஷயத்துக்கு நம்ம நம்பிட்டு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில தேவையில்லாத விஷயத்துல யாரையோ நம்ம நம்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் எப்பயுமே நம்ம கூட வாழ்க்கையாகவே நம்ம கூட பயணிக்கிற நம்ம தலைவன் முருகனை மட்டும், அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் யாருக்குமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் அதை பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாததும் அல்ல, எல்லாமே பிரச்சனை. இது அப்படியே தான் இருக்க போகுது. இதை விட ஒரு மனுஷனோட வாழ்க்கையே இல்லை. இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு தான் போகிறேன்னா, நீங்கள் எந்த இடத்துல ஒரே விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, எந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் ரொம்ப கேவலப்பட்டிருக்கீங்க, வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியல, பிறரால் நீங்கள் கேலி செஞ்சு யாராவது உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி நீ எல்லாம் வரவே மாட்டேன், அடுத்த நிமிஷம் எதுவும். நானே ஒரு முழு சாட்சி, முழு உதாரணமும் கூட. நானே எந்த ஒரு இடத்துல ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி நீங்க வரமாட்டீங்க, உங்களோட கதை எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்க உன்னோட சாப்டர் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ற இடத்துல அந்த ஒரு வீம்புக்குன்னே நமக்கு அது தெரியாது, நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். என்னடா வாழ்க்கை, நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், அந்த நிலைமைக்கு நம்ம போவோம். பார்த்தீங்களா, அந்த நிலைமையில தான் ஒரு பெரிய வாழ்க்கை, எதிர்பார்க்காத ஒரு நேரம், அந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரம். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த நேரத்தை நீங்க முருகனோட அருளால அந்த ஞானத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும், அந்த நேரம் உங்களுக்கு மட்டும்தான். இது நிச்சயமாக ஏன் அது கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில் அசிங்கப்பட்டிருப்பீங்க, அது ஒரு கெட்ட நேரமா கூட இருந்துட்டு போட்டோம், மிகவும் துன்பப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், அப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை, இது நானா இப்ப இந்த வாழ்க்கை நான் கேட்டேனாங்கிற ஒரு அதிர்ச்சி உங்க மனசுல இருக்கும். அது கண்டிப்பாக செய்வார். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது நானே ஒரு முழு உதாரணம். தலைவன் முருகன்கிட்ட இருந்துக்கிட்டே அதை நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லணும்னா ஒரு ஒரு பேச்சாகவே நான் இன்னைக்கு நான் தலைவன் முருகன்கிட்ட நான் ஒரு விஷயம் நான் கேட்குறேன், வார்த்தையாகவே நான் கேட்குறேன்னா அடுத்த நிமிஷம் இல்லை, நான் அதை அப்படியே கடந்து போயிட்டே இருப்பேன். நான் முருகன்கிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன், அதை நடக்கும் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பேன். அடுத்த நிமிஷம் யாராச்சும் ஒரு மூலியமாக எனக்கு அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கிடைச்சிடும்.
நான் சொல்கிற முருக பக்தர்களுக்கு அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் எந்த இடத்துல வேணால் இருங்க, எந்த ஊரில் வேணால் இருங்க, எந்த ஒரு வேலை கிடைக்கல, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, வேலை கிடைக்கல, குழந்தை வரம் கிடைக்கல, குழந்தை வரம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு வருத்தமாக இருக்கட்டும், எந்த ஒரு துன்பமாக இருக்கட்டும், ஓம் செவ்வேல் காக்க, ஓம் செய்யோன் வருக, இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம். ஆனால் பக்தியாக, அந்த முழு பக்தி, இந்த ஆத்மார்த்தமான ஒரு பக்தியும் ஒரு அன்பும் முருகன் கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது முழுமையாக பலனடையும். நீங்கள் வேற எந்த விஷயமே நீங்கள் பண்ண வேணாம், எந்த ஒரு கோயிலுக்கும் நீங்கள் போக வேணாம். இருந்த இடத்துல உங்கள் வீட்டில் நீங்கள் முருகனை எப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வழிபாடே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.